நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/1/2025 மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 10:20 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1:45 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 1:45 வரை, பின்பு மரண யோகம். இன்று வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. தனிய நாள் என்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 9இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் செவ்வாய், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதும் ஒரு வளமான பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகுவதால் மன அமைதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். பெண்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனானவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் விலகி போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்க முடியும். சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 8இல் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள், மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 2இல் புதன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 3இல் சனி, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். இன்றைய நாளில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சனியானவர் 2இல் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் ஓய்வு நேரம் சற்று குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் ராகு சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். 6இல் செவ்வாய் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது சில நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதாலும் 3இல் சந்திரன், 10இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.